பாக்யா வந்து ஒரு செம்மையான ஒரு ஹிண்ட் குடுத்தாங்க, கானா வினோத் அண்ணாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் வீட்ல வச்சு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அத மட்டும் நீ பண்ணிடாத" அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வீட்ல வச்சுட்டு மணி பாக்ஸ் எடுத்துடலாம், கேஷ் பாக்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லி வந்திருக்காங்க போல இருக்கு. பட் இப்ப வந்து அவர் வந்து வின்னிங் சான்சஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. டூ ஹை இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வோட்டிங் பெர்சன்டேஜ் எல்லாத்துலயுமே அவர் தான் டாப்ல இருக்காரு. ஸோ 99% அவர் தான் வின் பண்ணுவாரு. அதுக்கு சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன தான் நான் சொல்றேன். அன்அஃபிஷியல் வோட்டிங்க பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ அதனால அவங்க வந்துட்டு வந்துட்டு "நீ தயவு செஞ்சு இந்த கேஷ் பாக்ஸை மட்டும் எடுத்துடாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேரும் கண்ணால் பேசிக்கிட்டாங்க. அப்புறமா கமருதீன் கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கமருதீனை கூப்பிட்டுட்டு நீங்கள் 2 பேரும் இனிமேல் நீங்கள்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 2 பேரும் நைட் ஆனால் சேர்ந்துக்கோங்க, ஆனால் பகலில் வந்துட்டு டே டைமில் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் வந்துச்சு அப்படி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எதுனாலும் மாறி மாறி சொல்லிக்கோங்க. சண்டை வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்கோங்க. அவர் தப்பு பண்ணால் நீங்கள் தட்டி கேளுங்க, நீங்கள் தப்பு பண்ணால் அவர் தட்டி கேட்கட்டும். கேமாக பாருங்கள். அதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் சண்டையெல்லாம் தீர்ந்துட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. கானா வினோதனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒருவேளை வினோதனா ஃபேன்ஸ் யாராச்சும் பயந்துட்டு இருந்தீங்க, அவர் கேஷ் பாக்ஸ் எடுத்துருவாருன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் உங்கள் யாருக்கும் பயம் தேவையில்லை. ஏன்னா அவங்க ஷுவராக ஒய்ஃபே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கு அப்படி அவங்க தங்கச்சி சொல்லியிருப்பாங்க, துணிப்பெட்டியை தவிர நீ வேற எந்த பெட்டியிலையும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ஹிண்ட்டை இப்போ இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.